ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் மகாதேவன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். முதல்ல மேகதாத இஷ்யூ உதயநிதி பேசினதை நீங்கள் எப்படி சார் நினைக்கிறீங்க? பிகாஸ் there is lot of things coming out from here. நிறைய பேர் அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர், முக்கால்வாசி பேர் அவர் பேசினது தப்பு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு மக்களோட தாட் ப்ராசஸ் இப்போதைக்கு எப்படி இருக்கு? சார், உதயநிதி பேசினது தப்பு தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது திமுகவினரை பொறுத்த வரைக்கும் அவங்க தப்பே சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு? அதுதான் திமுகவுடைய டிஎன்ஏ. சொல்லுங்க. சாரி, திமுகவுடைய டிஎன்ஏவே அதுதான். நீங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதை வாதிட்டு அது நம்மளே கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு அவங்க வாதம் செய்வாங்க. நீங்க இந்த நேஷனல் டெலிவிஷன்ல இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற டிவி விவாதங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தப்பே கிடையாதுன்னு கான்பிடண்டா வாதாடுவாங்க. அதுதான் திமுக. நீங்க ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நீங்க 2G கேஸ் எடுத்துக்கோங்களேன். எல்லாருக்கும் தெரிஞ்சு கலைஞர் டிவிக்கு 200 கோடி வந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது எவ்வளவு கான்பிடண்டா ராசா எதிர்கொண்டார். அந்த கான்பிடன்ஸ் வேற எந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கும் வராது. அது திமுகவுக்கே உண்டான அந்த கான்பிடன்ஸ். சார், நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உதயநிதி பேசிட்டாரு, நேஷனல் மீடியால எல்லாருமே பாத்தீங்கன்னா பிக்கப் பண்ணி கிளிகளையும் கிழிச்சிட்டாங்க. என்டிடிவியில ஒர்க் பண்ற என்டிடிவியில ஒர்க் பண்ற சிவ் அரூர், இந்தியா டுடே டிவியில ஒர்க் பண்ற அக்ஷிதா நந்தகோபால், இவங்க 2 பேருக்கும் திமுக டிஃபமேஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. நீங்க 100 crores அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு திமிரா பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. பேசினது கட் காப்பி பண்ணி போட்டாங்கன்னு உதயநிதி சொல்றாரு. என்னையா கட் காப்பி பண்ணாங்க எடுத்து சொல்லியா அப்படின்னா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லல. திரிஷா பேரை சொன்னாரா? விஜய் பேசலையா? விஜய் அப்படி பேசினாரு, மற்றவங்க எல்லாம் எப்படி பேசினாங்களே, நீங்க அவங்க பேசுற போது கேட்டீங்களா? இப்படியே தான் பேசிட்டு இருப்பாங்களே தவிர ஆமா பேசினது தப்பு அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு பழக்கமே கிடையாது. அதனால அவங்களுக்கு விடுற அடியெல்லாம் பார்த்து நீங்க பரிதாபப்படவே கூடாது. நம்மளும் சேர்ந்து இதுதான் டைம்னு சொல்லி 4 அடி சேர்த்து வச்சோம்னா தான் அது செட் ஆகும். மக்கள் எப்படி சார் ஃபீல் பண்றாங்க? அட் த சேம் டைம் மக்கள் இது தவறுன்னு ஃபீல் பண்றாங்களா, இல்ல அவர் பேசுனதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கா? இல்ல சார், மக்களுக்கு பாத்தீங்கன்னா இது பழகி போச்சு. அதுதான் திமுகவுடைய அட்வான்டேஜ். ஏன்னா திமுக இப்படிதான் பேசுவாங்க, திமுகல இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் பொறுக்கித்தனமா பேசுவாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். இவங்க எல்லா தலைவர்களும் இப்படித்தானே பேசியிருக்காங்க. திமுகவுக்கு எதிராக யார் நின்றாலும் அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவது, தரக்குறைவாக பேசுவது, அசிங்கப்படுத்துவது, இதுதான் இவங்களுடைய வேலை. அப்ப இது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இது அவங்க ஒன்றும் பார்க்காம இல்லையே. அப்ப இது பழகி போச்சு அப்படிங்கிறதுனால மக்கள் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் அந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறமா அதற்கு விஜய் மக்கள் தரப்புல ஆதரவு தான் இருந்திருக்கு. உதயநிதி கைதை தமிழ்நாடே கொண்டாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, பட் ஆனா கைதுன்னு நீங்க சொல்றீங்க, ஒரு நடவடிக்கைன்னு வேற சொல்றீங்க. ஆனா காத்தால அரெஸ்ட் பண்ணிட்டு ஈவினிங் விட்டுட்டாங்களே சார். ஒன்றும் பெரிய விஷயமா ஒன்றும் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியலையே. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அதில் ஒரு ஸ்டர்ன் ஆக்ஷன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாமா? இல்லாட்டா பேரளவில் கைது பண்ணி விட்டுட்டாங்க ஏன்னா இது பப்ளிக் நியூசன்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாரா? இல்லை, அந்த கைது சரியானபடி பிளானிங் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களால மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண முடியல. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதையுமே அரசியலாக்கிடுவாங்க. அவங்களுக்கு காலையிலேயே போலீஸ்க்கு வந்த உடனே தெரிஞ்சு போச்சு நம்ம அரெஸ்ட் ஆக போறோம்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்த மாதிரி அவங்க ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. இதைத்தான் பண்ண போறாங்க, இப்படிதான் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பக்காவா பிளான் பண்ணி இதை ஒரு அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கிற மாதிரி, அவங்க உதயநிதிக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கிற மாதிரி மாத்திட்டாங்க. பிளஸ் லீகலாவும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால தாவேக்கா இதை உதயநிதி கைதை அணுகுன விதம் தவறு. அவங்க ஒரு பிளான் இல்லாம, ஒரு பிளான் பி இல்லாம என்ன செய்ய போறோம் நீங்க சொன்ன மாதிரி எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷனே இல்லாம அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.
ஸோ இந்த இந்த இடத்துல வந்து தாவேக்கா கொஞ்சம் சறுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா? ஏன்னா வந்து ஏன்னா வந்து மக்கள் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தி, கொச்சைப்படுத்தி பேசுறதே திமுகவோட வேலையா இருக்கே. இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டர்னா எடுத்திருக்கலாமோ? அப்படின்ற மாரி இங்க இங்க ஒரு 2, 3 பேர் கோயில்ல பேசிட்டு இருந்தாங்க. நீங்க எப்படி அத பார்க்குறீங்க? மக்களுக்கு வந்து அந்த இது இருக்கு. அதே ம். சமயம் வந்து விஜய் வந்து கொஞ்சம் ஓவர் போர்டா போக வேண்டாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அட்வான்டேஜா போகும், ஒரு மைலேஜ் கிடைக்கும், ஒரு சிம்பதி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி கூட பயந்துருக்கலாம். ம். பட் மற்றபடி வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கைதுக்காக வந்து உதயநிதியை பார்த்து பரிதாபப்படுறதுக்கெல்லாம் யாருமே இல்லை. அதுவும் முக்கியமா திமுகவை பார்த்து பரிதாபப்படுறதுக்கெல்லாம் இங்க யாருமே கிடையாது. சரி. திமுகவினரே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு இப்ப இது வந்து வேற விதமா தான் அவங்க அணுகுறாங்க. ம். ஏன்னா ஓகே. அவங்களுக்கு டேமேஜ் ஆனதுன்னு தெரிஞ்சதுனால தானே அவங்க வந்து டிஃபமேஷன் கேஸ் போடுறாங்க, ஆமா. நோட்டீஸ் ம். அனுப்புறாங்க. இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அனுப்பணும்? நிச்சயமா, நிச்சயமா. சார் அதே மாரி இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் நேத்து கோயில் அப்படின்றதுனால வந்து நான் வந்து கேட்குறேன். சிஜேபி அந்த ஒரு இஷ்யூ இருந்துச்சு இல்லையா? ஆ அந்த இஷ்யூஸ்ல வந்து தமிழ்நாடு ஏன் அவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷன் எடுக்கல? விஜய் வந்து கொஞ்சம் அப்படியே பிஜேபி பக்கம் கொஞ்சம் அப்படியே தாவுறாரோ? அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் வருது சார். அப்படின்னு நெறைய பேருக்கு வந்து கேட்டிருந்தாங்க. என்கிட்ட நாங்கலாம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த விஷயத்த? பிஜேபி ப்ராட்டஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல ஏன் அந்த அளவுக்கு பெருசா வரலன்னு கேக்குறீங்களா? இல்ல வந்த 2மே தான். ப்ராட்டஸ்டுக்கு வந்து விஜய் வந்துச்சே நடவடிக்கை ஓரளவுக்கு எடுக்கல? அத வந்து பெருசா வந்து அத எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தான்னா, தாவேகா நிச்சயமா பண்ணியிருக்கலாம். தாவேகாவோட ஒன் ஆஃப் த மேண்டேட்ஸ் என்னன்னா, எகெயின்ஸ்ட் நீட் இல்லையா? அத ஏன் அவங்க எடுத்துட்டு போகல? சரி ஒருவேளை ஹி இஸ் பிளேயிங் இன் எ கேஷுவல் கேமா? ஹி இஸ் அத ஒரு ஒரு சைடுல காங்கிரஸ், ஒரு சைடுல பிஜேபி அப்படி வச்சு அவர் வந்து அவரோட அரசியல எடுத்துட்டு போறாரா? அப்படின்ற மாரி நாங்க பேசிட்டு இருந்தோம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? வாட் இஸ் த ரியாலிட்டி? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்சி கூட்டம் பெரும்பாலும் வந்து விஜய் பின்னாடி தான் சார் இருக்கு. ம். அந்த கூட்டத்தை வந்து அவரே வந்து இன்ஸ்டிகேட் பண்ணாரு அப்படின்னா அது நாளைக்கு அவருக்கே ஆபத்தா முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரி. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெருசா அரசியல் தெரியாத ஒரு கூட்டம். விஜய் வந்து இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. பிளஸ் எந்த ஒரு ஆளும் கட்சியும் தங்கள் மாநிலத்தில் போராட்டம் நடத்துவதை விரும்பாது. ம். அது வந்து வேற எதிர்கட்சிக்க வேற கட்சிக்கா எதிரானாலும் பரவாயில்ல. ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி. இப்ப நீங்க இங்க நடந்த போராட்டத்தையே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தாவேகாவுக்கு எதிராக மாத்திட்டாங்க. ம். ஓகே. ஜனநாயகன் படத்துக்கு எதிரான போராட்டம், தாவேகா அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு மாத்திட்டாங்க. அப்ப அப்படி இருக்கிற போது விஜய் வந்து நீட்டுக்கு எதிராக போராடுறேன் அப்படின்னு சொல்லி ஜென்சி இளைஞர்களை எல்லாம் தூண்டி விட்டாரு அப்படின்னா அதை வந்து திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் ஆபத்து இருக்கு. சோ சரி. கண்டிப்பா விஜய்க்கு வந்து இதை அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. ம். அதனால வந்து விஜய் இந்த விஷயத்துல வந்து நீட் விவகாரத்தை பத்தி எல்லாம் எதுவுமே பேசாம அவங்க வந்து அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. தாவேக்காவினர் வந்து எதுவுமே பேசல. ஆமா. நாங்களும் நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. ம். டிஎம்கேவும் திமுகவுக்கு வந்து எதிர்க்கலையே இது சார். ஒரு வாய்ப்பு. டிஎம்கேவும் எதிர்க்கலையே சார். டிஎம்கேவும் அத வந்து அந்த புரொடெஸ்ட்ட வந்து டிஎம்கே வந்து பின்னாடி நின்று பண்ணாங்க சார். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ம். அந்த ஓகே. ப்ராட்டஸ்ட் அங்க நடந்தது சிஜேபி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா ம். அதுக்கு பின்னாடி இருந்தது முழுக்க முழுக்க திமுக. அதனாலதான் அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து பேசல. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து பேசணும்னா அது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க அதை பேசாம இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி அவங்கள அங்கிருந்தவங்களை எல்லாம் போக்கஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மீடியா கவரேஜ் கிடைக்க வச்சு இதெல்லாம் பின்னாடி நின்று பண்ணது டிஎம்கே. அதனாலதான் அவங்களால வந்து தாவேக்காவை டார்கெட் பண்ண முடிஞ்சது, ஓகே. ம். ஜனநாயகன் படத்தை டார்கெட் பண்ண முடிஞ்சது, விஜய்க்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண முடிஞ்சது. நீட் போராட்டம் அங்க நடந்துகிட்டு இருக்கிற போது நீட் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இங்க வந்து நீட்டை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல. சரி. இது எல்லாமே திமுக பண்றதுதான். ஓகே. நீங்க இங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி அந்த போராட்டத்தை கண்டிப்பாக அனுமதிக்காது. அதுவும் திமுகவுக்கு எதிராக திமுக இருக்கிற போது இப்படி ஒரு போராட்டத்தை அனுமதித்தால் அது வந்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். நீங்க ஈவன் கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, கேரளா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அங்கெல்லாம் காங்கிரஸ் தான் ஆட்சி. ஆனா அங்க போராட்டம் பண்ணவங்க மேலேயே அவங்க தடியடி நடத்தினாங்க, தண்ணீர் இதெல்லாம் பீச்சி அடிச்சாங்க, போராட்டத்தை கலைச்சாங்க. ம். அப்போ இங்க வந்து இது வந்து யார் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு இல்ல சார். ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க போராட்டத்தை விரும்ப மாட்டாங்க. ஓகே மக்கள் சார். ஒண்ணு சேர்றதை விரும்ப மாட்டாங்க.
பட் ஹோலிஸ்டிக்கலி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த ப்ரொட்டஸ்ட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா வந்து தர்மேந்திர பிரதான் வாஸ் ஆஸ்ட் டு ரிசைன். இது வந்து சிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இங்கே இருக்கிற காங்கிரஸ் மெம்பர்ஸு ஹூ ஆர் அகெயின்ஸ்ட் பிஜேபி அவங்கெல்லாம் வந்து ஒரு வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. இனிமேல் பாருங்க, பீகார் நேற்று கூட பேசியிருந்தாங்க. பீகாரில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் வந்துட்டார், பிரசாந்த் கிஷோர் வந்துட்டார். டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இனிமேல் வந்து பிஜேபி வர முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு? அண்ட் தென் மிஸ்டர் மோடி ஹஸ் பீன் brought டு his knees அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் வந்து ரொம்ப கொக்கரிப்பாக பேசிட்டு இருந்தார். கருத்துக்கள். வாய்ப்பு இல்லை சார், அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதீதமான வார்த்தை. ம் சிஜேபி ப்ராட்டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பேசினோமா என்னன்னு தெரியல. அது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஜென்சி போராட்டம் இந்தியாவில் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். இந்த ம் போராட்டம் வர்றதுக்கு முன்னாடியில இருந்து. ஏன்னா நம்மளை சுத்தி இருந்த நாடுகள் அத்தனையிலுமே இந்த போராட்டம் நடந்தது. நடந்தது. இந்தியா இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கறது அந்த உண்மை எல்லாருக்குமே தெரியும். ம் அப்போ அது எப்ப நடக்க போகுது, எதை வைத்து அந்த போராட்டத்தை ஆரம்பிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாம் தான் வந்து நம்மளுக்கு கேள்வி. அப்ப அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு தான் அந்த நீட் பேப்பர் லீக். சரி. ஸோ அப்ப அதை வச்சு அவங்க போராட்டம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும். இந்த உளவுத்துறைக்கு தெரியாமல்லாம் ஒண்ணும் கிடையாது, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ம் அப்படி இருந்தும் அவங்க ஏன் அந்த போராட்டத்தை அனுமதிக்கணும்? இந்த மாதிரி இவ்வளவு பெருசா போகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க போராட்டத்தை அனுமதிக்காம ஆரம்ப கட்டத்திலேயே வந்து இது பண்ணிருக்கலாங்க. நிச்சயமா. சோனம் வாங்சுக் கிட்டத்தட்ட 20 நாள் வந்து உண்ணாவிரதம் இருக்காரு. ம் ஒட்டுமொத்தமா அவர் மேல வந்து ஒட்டுமொத்த நேஷனோட மீடியா அட்டென்ஷன் அத்தனையுமே வந்து அங்க போகுது. 21வது நாள் நடந்த அந்த தடியடி, அந்த போராட்ட இது வந்து போலீஸ்காரங்களுடைய நடவடிக்கை 2வது 3வது நாளே பண்ணி அதை முடிச்சிருக்கலாம். ம் இல்ல நீதிமன்றத்துல அனுமதி வாங்கி அவங்க இருந்து எல்லாத்தையுமே கிளப்பி இருக்கலாமே. இது வந்து என்னை பொறுத்தவரை பாஜகவால் அனுமதிக்கப்பட்ட ஒரு போராட்டம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் முன்னாடியே ராஜினாமா பண்ணியிருந்தா எப்போ போராட்டம் முடிஞ்சிருக்கும். அவர் ராஜினாமா பண்ண போறது உறுதி. பட் அது ஆனால் அது எல்லாருக்குமே அசிங்கமாக தெரியும். போயிருக்குமே சார், பிஜேபிக்கு அசிங்கமாக போயிருக்கு இல்லையா? சார் இது வந்து முன்னாடியே பண்ணியிருந்தா அந்த போராட்டமே வந்திருக்காரு. நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க. சரி. ம் இவங்க போராட்டத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது மார்ச் ஏப்ரல்ல இருந்து கேட்டுட்டு இருக்கிற குரல். ம் ஓகே. எலெக்ஷன் முடிஞ்சு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதற்கு பிறகு அமைச்சரவை மாற்றம்னு தகவல் வந்தது. அமைச்சரவை மாற்றம் பண்ணவே இல்லை. தர்மேந்திர பிரதான் மாத்த போறாங்க, இவர் வரப்போறாரு அவர் வரப்போறாருன்னு சொன்னாங்க. அப்பவும் அவங்க மாத்தல. ஸோ அப்போ கவர்மெண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தர்மேந்திர பிரதானுடைய அந்த ரெசிக்னேஷன் மூலமாக இந்த ஜென்சி ப்ராட்டஸ்டுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைத்ததாக அவர்களை நம்ப வைத்திருக்கிறார்கள். ஓகே. ம் அப்போ இது வந்து தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சு. இப்போ ஒருவேளை தர்மேந்திர பிரதான் முன்னாடியே ரிசைன் பண்ணியிருந்தா இந்த ஜென்சி போராட்டம் நடக்காம இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடந்திருக்கும். அப்போ அவங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கும்? அப்ப வந்து மோடி தலைக்கு குறி வச்சிருப்பாங்க, அமித்ஷா தலைக்கு குறி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுடைய மைய கோரிக்கையே வந்து தர்மேந்திர பிரதான் ஆயிட்டாரு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு அடமெண்டா இருந்திருக்காங்க. ம் ஸோ அதனால வந்து கவர்மெண்ட் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த போராட்டம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். இது வந்து ஒரு இன்னெவிட்டபிள் ப்ராட்டஸ்ட். இந்தியா வந்து இதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான் வந்து ஒரு சின்னதா பிளே பண்ணி தர்மேந்திர பிரதான ஸ்கேப் கோட்டா மாத்தி பெரிய போராட்டம் பெரிய லெவலுக்கு போகாம இதை அப்படியே காப்பாத்திக்கிட்டாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். சரி. பிளஸ் அடுத்ததா வந்து இந்த சிஜேபியோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நாங்க வந்து இந்த நாடு முழுவதும் வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போறோம், மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எதிர்பார்த்ததுதான். அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா கண்டிப்பாக வந்து வருவாங்க. ஓகே. ம் அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது வந்தாங்க அப்படின்னா அது யாருக்கு லாஸ் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். கண்டிப்பா பிஜேபி கிடையாது. ம் இன்னொருத்தர் அங்க நெக்ஸ்ட் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, அவருக்கு தான் வந்து லாஸ். ராகுல் காந்திக்கு தான் லாஸ் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. சார் இன்னைக்கே ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க சார். அங்க ராகுல் காந்தி பக்கத்துல ஜென்சி அப்படின்னு எங்க கூட தான் ஜென்சி எல்லாம் இருக்காங்கன்னு அவரு அங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் மும்பைல வந்து உட்கார்ந்து நாங்க போஸ்டிங்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. ம் ஓகே. சரி.
ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார்.